பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இந்த புதியதொரு வாரத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி இந்த புதிய வாரத்தில் அழைத்திருக்கின்றார். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். இதோ நம்முடைய வாழ்நாளை கூட்டித் தரக்கூடிய இறைவன் எத்துணை இனிமையானவர் என்று இதன் மூலமாக நாம் அறிந்திருக்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த வாரம் நாம் தியானிக்கக்கூடிய வார்த்தையின் தலைப்பு என்னதென்றால் ஆண்டவரின் விளக்கு. இதற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோபு அதிகாரம் 29 இறைவார்த்தை 3. அவர் விளக்கு என் தலை மீது ஒளி வீசிற்று, அவரது ஒளியால் இருளில் நான் நடந்தேன். அன்பார்ந்தவர்களே, மிக அருமையான வார்த்தை. இந்த வாழ்க்கை என்ற பயணத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த பயணத்தில் இருளும் இருக்கின்றது, ஒளியும் இருக்கின்றது, நன்மையும் இருக்கின்றது, தீமையும் இருக்கின்றது. எதை நான் எடுத்து கடந்து செல்வேன்? என்னுடைய பாதை முழுவதும் இருளாக இருந்தால் எப்படி என்னால் அந்த பாதையை கடந்து போக முடியும்? இதோ இதற்கான பதில் இதுதான். அவர் விளக்கு என் தலை மீது ஒளி வீசிற்று. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய விளக்கின் ஒளி நம் தலை மீது வீசிக்கொண்டிருந்தால் அது நம்மை வழிகாட்டும். எந்த வழியில் செல்ல வேண்டும், எதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும், எந்த நபரோடு நான் இருக்க வேண்டும், எப்படி என் வாழ்க்கையை நடத்த வேண்டும், எதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும், எப்படி செல்ல வேண்டும், எப்படி அணுக வேண்டும், என் குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும், என் வேலை ஸ்தலத்தில் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், என் படிப்பை நான் எவ்வாறு படிக்க வேண்டும், எனக்குள்ள குறைவுகளை எப்படி நிறைவாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று இந்த ஒளி என்னை அப்படிப்பட்ட பாதையில் நடத்தி கொண்டிருக்கின்றது. ஆண்டவருடைய ஒளி என் தலை மீது வீசிற்று. இதோ என் தலைக்கு நேராக ஆண்டவருடைய ஒளி வீசிக்கொண்டிருக்கின்றது. அந்த ஒளியை பார்த்து நான் பயணம் செய்ய போகிறேன். இந்த வாழ்க்கை பயணத்தில் அநேக துரோகங்களை பார்த்திருக்கிறோம். அநேகர் நமக்கு விரோதமாய் பேசியிருக்கின்றார்கள். அநேக தீமைகள் எழும்பியிருக்கின்றது, சத்ருவின் போராட்டங்கள். இப்படிப்பட்ட பிரச்சனையின் தருணத்தில் நான் என்ன செய்வேன்? அவரது ஒளியால் இருளில் நான் நடந்தேன். இருள் என்பது இப்படிப்பட்ட தீமைகளை குறிக்கின்றது. ஆண்டவருடைய ஒளியால் நான் இந்த நாளில் சரிவர நடந்திருக்கின்றேன். நேர்த்தியான பாதையை தெரிந்திருக்கின்றேன். இதுதான் பாதை, இதுதான் பயணம், இப்படித்தான் நீ செல்ல வேண்டும் என்று இறைவன் எனக்கு வலியுறுத்தி கூறுகின்றார். அப்படிப்பட்ட வசனத்தை தான் அவரும் எனக்கு கூறியிருக்கின்றார். திருப்பாடல் அதிகாரம் 31 இறைவார்த்தை 26 இவ்வாறாய் கூறுகின்றது. உமது முகத்தின் ஒளி அடியேன் மீது வீசும்படி செய்யும். ஹல்லேலூயா. உமது முகத்தின் ஒளி அடியேன் மீது வீசும்படி செய்யும். ஏன் அவரது ஒளி நம் மீது வீசும்படி செய்ய வேண்டும்? அந்த ஒளியே என் வாழ்விற்கு போதுமானது. என் குறைவுகளை நிறைவாக்க அந்த ஒளி போதுமானது. என் உடல் நோயை தீர்க்க அந்த ஒளி போதுமானது. என் மனக்கசப்பை மாற்ற, எனக்கு மன அமைதி கொடுக்க, என் குடும்ப சமாதானத்தை கொடுக்க அந்த ஒளி போதுமானதா இருக்கின்றது. இப்படி நீங்கள் தெரிந்து கொண்டால்தான் இந்த ஒளி உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒளியாக இருக்கும். உலகில் எத்தனையோ ஒளிகள் இருக்கின்றது. இந்த ஒளியெல்லாம் நம்மை நடத்தக்கூடியது கிடையாது. பலதரப்பட்ட விளக்குகளை நாம் பார்க்கின்றோம். அந்த விளக்கெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் விளக்கேற்றுகின்றதா? அதுதான் நாம் பார்க்க வேண்டிய ஒன்று. எல்லா இடத்திலும் ஒளி இருக்கின்றது. ஆனால் அந்த ஒளி எனக்கு, என்னுடைய வாழ்க்கைக்கு எப்படி பிரயோஜனமாய் இருக்கின்றது? பலர் 1000 வார்த்தைகள் பேசலாம், நிறைய ஆலோசனைகள் கேட்கலாம், நிறைய செய்திகளை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அது உங்கள் வாழ்க்கைக்கு எப்படி பிரயோஜனப்படுகிறது? அதுதான் கேள்விக்குறி. இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வாறாக செயல்பட போகின்றது? அவர் விளக்கு என் தலை மீது ஒளி வீசிற்று. இந்த வசனம் என்னுடைய வாழ்க்கையில் எப்படி ஒளியை கொடுக்க போகின்றது? அவருடைய விளக்கு என் தலை மீது ஒளி வீசிற்று என்று சொன்ன இந்த வசனம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளான காரியங்கள், மறைவான தவறுகள், வெளிப்படாத உண்மைகள், இவற்றில் இந்த ஒளி எப்படி செயல்பட போகின்றது? என்னுடைய தீமையான சுபாவங்கள், தீமையான எண்ணங்கள், தீமையான நடத்தைகள், குடும்பத்துக்கு விரோதமான காரியங்கள், வேலை தளத்தில் நான் செய்யக்கூடிய அநியாயங்கள், இதற்கு மத்தியில் இந்த ஒளி எப்படி செயல்பட போகின்றது?
இதுதான் என்னுடைய வாழ்வை மாற்றக்கூடிய ஒளியாக இருக்கின்றது. இந்த ஒளி என் வாழ்வில் இருந்தால் நிச்சயமாக நான் நன்றாக என்னுடைய வாழ்க்கை பயணத்தை நடத்தி முடிக்க முடியும். அந்த பயணமும் எனக்கு வெற்றியாக அமையும். ஏனென்றால் என்னை வழிநடத்தி கொண்டிருப்பது தேவனுடைய ஒளி. அந்த ஒளி என்றைக்கும் என்னை தோல்வியை சந்திக்க விடாது. அந்த ஒளி ஒரு வெற்றியின் ஒளியாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, இந்த வசனம் இன்றைக்கு இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் நிச்சயமாக நம் எல்லோருக்கும் ஆண்டவருடைய விளக்கு தேவைப்படுகின்றது. அவருடைய வாக்கு தேவைப்படுகின்றது. ஏனென்றால் ஆண்டவருடைய வாக்கு நம்பத்தக்கது, உயிருள்ளதுமாய் இருக்கின்றது. அவருடைய ஒளி நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் இருக்கக்கூடிய இருளான எல்லாவற்றையும், கசப்பான எல்லாவற்றையும், மறைந்து கிடக்கின்ற குப்பைகள் அனைத்தையும் ஒளியாக மாற்றக்கூடியது, தூய்மைப்படுத்தக்கூடியது, என்னை நேரிய பாதையில் செலுத்தக்கூடியது. இன்றைக்கு ஆண்டவருடைய ஒளியை பெற்றுக்கொண்ட நான் இனி பாவம் செய்ய மாட்டேன். தீமைக்கு ஏதுவாக எதையும் செய்ய மாட்டேன். ஆண்டவருக்கு விரோதமாய் செய்ய மாட்டேன். இதோ என்னுடைய மனசான்றுக்கும் இறைவனுக்கும் எதிராக எதையும் செய்ய மாட்டேன். அன்பார்ந்தவர்களே, இந்த வசனமும் வார்த்தையும் நம்மை மாறுதலின் பாதைக்கு கொண்டு செல்கின்றது. நான் போகின்ற பாதை அகலமாக இருக்கின்றது. நிறைய ஆசீர்வாதங்கள் இருப்பது போல தெரிகின்றது. ஆனால் நான் கடக்க தொடங்கின பிறகு இப்போ பார்க்கின்றேன், நிறைய இருள் இருக்கின்றது, அந்தகாரங்கள் இருக்கின்றது, தீமைகள் இருக்கின்றது. எனக்கு என்ன தேவை? இன்றைக்கு இறைவனுடைய விளக்கு தேவை. அந்த விளக்கை நான் பற்றி பிடித்து கொண்டால்தான் மீதம் இருக்கின்ற பயணத்தை வெற்றியாக முடிக்க முடியும். ஆகையால் தேவனுடைய விளக்கை பற்றி பிடித்து கொள்வோம். ஆண்டவருடைய விளக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு நிச்சயம் தேவை. தீமையை மறைத்து, பாவத்தை விட்டு, கெட்ட காரியங்களை விட்டு, கெட்ட சுபாவங்களை விட்டு ஆண்டவருக்கு உகந்த நெறியான பாதையில் நடப்போம். இந்த வசனத்தை பற்றி பிடித்து கொண்டு இந்த வாரம் முழுவதும் மாறுதலின் பாதையில், ஒளியின் பாதையில் கடந்து செல்வோம். ஆமேன். காட் பிளஸ் யூ. கண்களை மூடி செபிப்போமா. அன்பே உருவான இறைவா, அருமையான வசனத்தை கொடுத்ததற்காக நன்றி. தேவனுடைய ஒளி என்னுடைய வாழ்க்கைக்கு எத்தனை தேவையான ஒன்றாக இருக்கின்றது. இதோ இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் எத்தீங்கிற்கும் அஞ்சினேன். ஆண்டவரே, உம்முடைய ஒளி என்னோடு கூட இருக்கின்றது. உமது கோல் என்கின்ற ஒளி என்னோடு பயணம் செய்யும் போது எனக்கு தோல்வி கிடையாது, வெற்றி நிச்சயம். இந்த நாளில் இறைவன் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒளியாக செயல்பட போகின்றீர். மாறுதலை ஏற்படுத்த போகின்றீர். இருள் நீங்கி ஒளிமயமான எதிர்காலத்தை நாங்கள் காணப்போகின்றோம். இறைவன் கொடுத்த வசனத்துக்காக நன்றி. இந்த வசனத்தின்படியே உம்முடைய விளக்கு எங்கள் தலை மீது அப்பா ஒளியாக வீசப் போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் பாதையை வழிகாட்டப் போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எல்லா தீமைகளும் எங்களை விட்டு நீர் மறைப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஜெபங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்ச்சியோடு ஏறெடுக்கிறேன். என் உயிருள்ள தகப்பனே, ஆமேன், ஆமேன். நீ எந்தன் பாதை, என் அரணான இயேசுவே, நீ எந்தன் உள்ளத்தின் அணையாத தீபமே.